அப்பா எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் இருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரிவால்வர் ரேட்டா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். நாங்களாம் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கம்மிங் 28 வந்து ரிலீஸு, உலகம் எங்கும் ரிலீஸு. மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அந்த 10-15 பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தோஸ்தாக சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. பெரிய நன்றி. பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி. நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர். பிறகு கீர்த்தி மேடம் வந்து நல்லா சூப்பராக நடிப்பாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக டப்பிங் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க. உண்மை. ஏன்னா ஒரு காரில் நான் ஓட்டுறேன், ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு. நானும் மிதிக்கிறேன், ஏன் வண்டி போக மாட்டேங்குது, மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது. ஆனால் உண்மையிலே சூப்பர் மேடம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேற பயம், ஐயோ என்னாச்சு, யாராவது குறுக்க வந்துடுவாங்க அப்படின்னா இதில் அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க. ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சார் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார். பாபு கேரக்டரா? சரிங்க சார். சார் பாபு கேரக்டர் வந்து வேற ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அகஸ்தின்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அடுத்து வந்து சொல்லாமா சார்? ஆனால் தப்பா எடுத்துக்காங்கண்ணே. வேணாம். தாக்குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார். மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அது இங்கே சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது. அதனால எல்லாமே நூட்டு பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கினார் சார். அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தலை சார். சொல்லுங்கள் டா, சொல்லுங்கள் டா டா. அந்த தப்பா இருக்கீங்க, நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கங்க. டா, அந்த டா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர். அத்தனை டா கேட்டார். நானும் கரெக்டாக பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். ஆனால் படம் வந்து முடிச்சு, படம் டப்பிங் எல்லாம் பேசிட்டா முடிஞ்சு. இப்போ சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார், நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் கதையாக என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல. நான் பண்ணுறேன் சார், இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு, எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டாக அழுக வருது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன். அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோ வார்த்தைகளை பேசி நான் பண்ணியிருக்கேன். நான் அது இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தாக்குமார் வேற மாதிரி இருக்கும். என்னுடைய கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும், சூப்பராக இருக்கும். படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அப்புறம் என் கூட நடித்த கதிரண்ணன், அகஸ்டின் பயங்கர ஃபன்னு. ஐயா இந்த அகஸ்டின் பையன்லாம் இருக்கானே, பேசுனா என்னென்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கணும். கதிரண்ணா சூப்பர். ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் டைரக்டரு, சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நீங்கள் இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நானும் கற்றுக்கிட்டேன். படம் வந்து 28 ரிலீஸு, மிகப்பெரிய ஹிட்டு. டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நல்ல படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டைரக்டர் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு நினைக்கிறேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. முதலாவது தேங்க்யூ ஸோ மச். சந்துரு கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன், என் டைரக்டர்.
சந்துரு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அன்னைக்கு முத தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளோ சிரித்து, ரொம்ப நாள் கழித்து ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன். அது அவரோட விஷன்னால தான். அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும். நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்டில். அவ்வளோ அன்பானவர். எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், நிறைய நல்ல படங்கள் எழுதணும். ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட் சந்துரு. அண்ட் ரீட்டாவா என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன், அவர் இன்னைக்கு வரல. நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ், அவரும் இன்றைக்கி வரல. அவங்க 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன போது. ஸோ தேங்க்ஸ் டு தெம். அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், டிகே ப்ரோ, தினேஷ் கிருஷ்ணன் பிரதர், அவர் கூட நான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ரீட்டா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம். பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், சூப்பராக ஷூட் பண்ணுவார். அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ டிகே ப்ரோ. இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷான் கூட என்னோட 2வது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது ரீட்டா. ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு, அது இன்னும் எக்ஸாக்டாக என்னென்ன எனக்கு தெரியாது, மசாலாமா. ஸோ அந்த பாட்டு இப்போ ஐ மீன் ரீசெண்ட் த லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு அவர் ஆர்ட் டைரக்டர். அண்ட் தேங்க்ஸ் டு சந்துரோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரு சார், ஜனனி, டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரல, பட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ. அங்கே யூனிட்டில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும், ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ், அக்கா, யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம், சங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும். சங்கர் சார், மஞ்சு சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ், ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், நடிக்கிறேன். பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன், இது என்ன மாயம். ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது. பட் ஆனால் செட்டில் ஆஸ் அன் ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க. அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்தில், அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பார்ப்பீங்க. அண்ட் அக்ஷதா என்னோட சிஸ்டர் கேரக்டர், என்னோட சிஸ்டர் கேரக்டரும் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ். Akshata, very sweet girl. I think you have a long way to go, and thank you so much for your kind words. And Kadir sir கூட I think sir மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன், திருப்பி எனக்கு 2வது படம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட ஆக்சுவலாக அவங்க 3 பேர் காம்பினேஷனுமே செமையாக இருக்கும் இந்த ட்ரையோ. கதிர் சார், சென்றாயன் சார், அகஸ்டின், இவங்க எல்லாரோட காம்பினேஷனுமே நல்லா இருக்கும். சென்றாயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது, ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க.
அது சென்சர் போர்டுன்னு இல்லை, அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும். பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் பிளேட் சங்கர், அவர் வந்து எனக்கு வந்து முதலேருந்தே தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், பழக்கம், நல்ல நண்பர். நான் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து தெரியும். ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகஸ்டின், அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 மாதிரி ஒரு ஃபன்னான சீன். கடைசி நிமிஷத்தில் ராதிகா மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க, அது வேறு விஷயம். பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன். அண்ட் சஞ்சீவ் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ் சார். அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், சுனில் சார், கிங்ஸ்லி, மற்ற எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போஸ்டரில் பேர் இருக்கிறவங்க, போஸ்டரில் பேர் இல்லாதவங்க, கிரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு டார்க் காமெடி ஃபிலிம். ஒரு இதில் வந்து எல்லோரும் கேட்டாங்க, டார்க் காமெடி அப்படின்ட்டு எல்லோரும் கன்னை வச்சு சுற்றுறீங்களே அப்படின்னாங்க. சும்மா தான் கன்னை வச்சு சுற்றுறோம். இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான், இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன். ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. November 20th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் ரீட்டா. தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.